ஹாய் ஹால் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன், நாங்களும் நல்லா இருக்கோம். அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ. மீஷோலேருந்தும் கொஞ்சம் ஐட்டம்ஸு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன்னு. ஸோ அது வந்து மீஷோலேருந்து கொஞ்சம் அண்ட் ஃப்ளிப்கார்ட்லேருந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன். எல்லாமே கொஞ்சம் ஒன்று டெக்கரேஷனுக்கு அண்ட் வீடு இது கிச்சனுக்கு க்ளீனிங், கிச்சனுக்காக கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? வாங்க அன்பாக்சிங் பண்ணலாமா? பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது ஒன்று பண்ணிடலாம். இது ரொம்ப வெயிட்டு. அன்பாக்சிங் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இது வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் ஓப்பன் பண்ணாமே தெரிஞ்சிச்சு. இது வந்து ஸ்டாண்டு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 4 ஸ்டாண்ட் பண்ணியிருந்தேன். இதுவும் மினிமம் ஆர்டரில் இருந்துச்சு. அதனால 2 பீஸ், 1 பீஸுக்கு 75 rupees ஏதோ இருந்தது. 2 பீஸ் இது வந்து கொஞ்சம் செட் பண்ணோம். இது வந்து இப்படி இருக்கும், இப்படி அண்ட் இது இப்படி நினைக்கிறேன். அப்படி ஓகே, இப்படி இருக்கு இல்லையா? இங்கே வந்து ஒரு சின்னதாக இது கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டா இங்கே ஹோல்ஸ் வந்துச்சு இல்லையா? இந்த ஹோல்ஸில் இப்படி ஸ்டாண்டா இந்த ஹோல்ஸில் இப்படி போட்டுருக்கு. ஓ, அது இங்கே இருந்தது எடுத்தேன். இதை நான் அப்புறமா போடலாமான்னு காமிக்கலாமா? போட்டுட்டேன். இதான் இப்படி. இது வந்து இங்கே 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்க்ரூ இருக்குது பாருங்க, இங்கே இருக்கு இல்லையா? இதை எடுத்துட்டோன்னா ஸ்க்ரூ ஃபிட் பண்ணி டைட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து வாசலில் விளக்கு ஏற்றணும் இல்லையா தீபாவளிக்கு, ஸோ அதனால இது வாங்கியிருந்தேன். விளக்கு வச்சுட்டேன், அதனால ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா நல்லா இருக்கான்னு சொல்கிறேன், ஓகேங்களா? ஒன்று இது வந்து மினிமம் இவ்வளோ இருக்குது. அதான் மினிமம் ஃபஸ்ட்டு ஒரு இதுலேயே 4 இருந்தது, மினிமம் 2 ஆர்டர் சொல்லியிருந்தாங்க. 4 நாள் 8 இருக்குது. 8 இருக்குது, 8 பீஸ். 8 தான் இருக்குது. இங்கே வைக்கிறதா? ஓ, அண்ட் இதை வேறு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, இங்கே வைக்கிறது டெக்கரேஷன் பண்ணு. ஓ, இப்படி பெஸ்ட்டு ஸ்மால் இப்படி வச்சு இப்போ இது ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க. நான் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அப்புறமா காமிக்கிறேன். இது ஒன்று முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு புத்தர் பார்க்கலாம் வாங்க. நான் புத்தர் நேற்று தான் வந்தது, ஸோ அதனால் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரிய புத்தர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பெருசு இல்லை, மீடியம் சைஸ் தான். சின்னதாக வாங்கி வச்சுருந்தேன், ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் கொஞ்சம் பெருசாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப ஆசை. அது ஃப்ரேம் தான் வாங்கலான்னு பார்த்தேன். ஃப்ரேம் வந்து அவ்வளோ இதுவாக இல்லை, நல்லா இல்லை. ஸோ அதனால புத்தர் சிலை நல்லா பெருசாக்குற மாதிரி இருக்குது. எனக்கு தூக்குறதுக்கே ஆசையாகுது. நான் புத்தர் சிலை அழகாக வந்து அதில் என்ன கொடுப்பாரு? ஒன்றும் இல்லை. வாவ், சூப்பராக இருக்குது. எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குல்ல? ஒரு டேமேஜும் இல்லை. ஏதோ பாக்ஸ் மாரி இருக்குது, கீழே வந்தாலும் ஒடியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபேஸ் எல்லாம் நல்லா இருக்குது, கிளியராக இருக்குது. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 280 சம்திங். 280 இல்லை, 220. 220 தான், அவ்வளோதான். இது நல்லா இருக்குல்ல? நான் இதான் ஹாலில் அங்கே மெயின் இதில் வச்சுருக்கேன். கார்பெட் போட்டிருக்கல க்ரீன் கலர், அங்கே வச்சுட்டு டெக்கரேஷன் பண்ண போகிறேன். ஸோ அதனால இது வாங்கியிருந்தேன். காமிக்கிறோம், இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து நான் என்னன்னு சொல்லட்டேன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து இது வந்து இப்போ வந்து இது நான் மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஷாப்பில் ஆர்டர் போட்டிருந்தேன், ஃப்ளிப்கார்ட்டில். கொஞ்சம் 190 ஏதோ இருந்தது. ஸோ அதனால ஷாப்பில் ஆர்டர் போட்டிருந்தேன். இது பதில் இதை வராமல் எது வந்து பாருங்கள், எது வந்துச்சு. ஆனால் இது சர்ப்ரைஸ் தான் எனக்கு. ஆக்சுவலாக நான் கொஞ்ச நாளாக கனவுல வந்துட்டே இருந்தது அந்த சாமி. ஸோ அது வந்த உடனே சரி ஏன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணேன். யாருன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம்.
இவங்க தான் அனுமன். இதான் வந்தது டைம் பீஸ். ரொம்ப நாளாக கனவுல வந்துனே இருந்தார் ஆஞ்சநேயா. கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன். கோயிலுக்கு கனவுல வந்து டிஸ்டர்பெல்லாம் பண்ணல. கனவுல வந்து கோயிலுக்கு போ அப்படின்ற மாதிரியே வந்துனே இருக்கும். ஆஞ்சநேயர் ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்காரு. நானும் ஆஞ்சநேயர் சொல்லுவேன். மாமா கூட சொன்னார், என்ன ஆஞ்சநேயர்லேயே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. ஸோ அவராகவே வீடு தேடி வந்துட்டு போய் நான் ஏன் மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. 190 தான், அவ்வளோதான். சரி எதுக்கு அதனால சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். இது வந்து செல்லெல்லாம் போடணும். செல் போட்டுட்டு ஹாலில் எங்கன்னா மாட்டி வச்சிடலாம் சொல்லிட்டு வச்சுட்டேன். ஆனால் இது நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. ஸோ அப்புறமா தான் நான் வந்து மீஷோவில் இதை ஆர்டர் போட்டேன், புத்தாவை. நோஸ் எல்லாம் நல்லாயிருக்கு, மூக்கெல்லாம் நல்லா ஷார்ப்பாக இருக்குது, கண் இருக்குது, எல்லாம் டேமேஜ் எதுவுமே இல்லாமல் வந்துருக்கு. ஸோ அதனால தான் மெயினாக நான் மீஷோலேயே ஆர்டர் போடுறது. இதேமாரி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ரேட்டில் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டால் ஷாப்பின்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் ஆஃப் ரேட் இருக்குது. ஸோ அதனால நான் அதில் போட்டேன்னா கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடும். ஆனாலும் நிறைய ஐட்டம் அதில் தான் நாங்கள்லாம் வாங்குறது. நம்மளுக்கு சொல்லியிருந்தேன் நான் ஏற்கனவே என் வீடியோவில் சேனலில் சொல்லியிருப்பேன். சில இது ஐட்டம்ஸ்லாம் நம்மளுக்கு தேடினாலும் கிடைக்காது அப்படின்னு. ஓகே, இது வந்து நான் கிச்சனுக்கு வாங்கியிருந்தேன். கவுண்டர் டாப் மேலே ஆர்கனைஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டே. ஒன்று தான் இது நான் மினிமம் 2 போட்டேன், 1 தான் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து கிச்சன் கவுண்டர் டாப்காக வாங்கியிருந்தேன். நான் வந்து அது 3 இயர்ஸ் ஆயிடுச்சு போட்டு, 3-4 இயர்ஸ் கூட ஆச்சு. கொஞ்சம் எல்லாம் பிச்சுன்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் க்ளீனாக எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக கவுண்டர் டாப் மேலே போட்டு ஆர்கனைஸ் பண்ணுறேன். ஸோ அதனால இது ஆர்டர் போட்டிருந்தேன். இது 1 தான் வந்திருக்கு. இதோட ரேட்டு இது 120 130 அந்தமாரி தான் ஏதோ இருந்தது. இதெல்லாம் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்னா ஷாப்பியில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது அண்ட் இன்னொன்று அது கிச்சனுக்கு தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது ஃப்ளிப்கார்ட்லேயே மீஷோவில் ஷாப்பி தான், ஃப்ளிப்கார்ட் தான் அதுவும். ஸோ ஓகே, நான் இன்னொன்று கட் பண்ணி காமிச்சிடுறேன். இதுவும் கிச்சனுக்கு தான் போட்டிருந்தேன். வந்துதா? கொஞ்சம் நசுங்கி வந்திருக்கு. இதுதான் பிரச்சனை. கொஞ்சம் நம்ம காசு அதான் கொஞ்சம் காஸ்ட்லி கம்மியாக இருந்த ரேட்டெல்லாம். ஸோ அதனால இப்படி தான் ஆகிடும். சிக்கிட்டு வந்துட்டு இது மினிமம் 2. 1 வந்து 50 ருபீஸ் ஏதோ போட்டுருந்துச்சு. 50 ருபீஸ் போட்டு மினிமம் 100 ருபீஸ் போட்டேன். 2 ஆர்டர் சொல்லுவேன், 100 ருபீஸ் சரி போட்டேன். அது பாருங்க, இன்னும் சிங்கிட்டு இது ஃபுல்லாகவே பிரிச்சுடுறேன். இது வந்து டைல்ஸுக்கிட்ட போடுறதுக்கு, கிச்சனில் தான் டைல்ஸ் மேலே போடுறது. காஃபி மக் மாரிலாம் இருக்கும் இல்லையா, எனக்கு வந்து டைல்ஸ் ஒயிட் கலர் டைல்ஸாக இருக்கவே க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ப்ரெஷ் போட்டு நார் போட்டு தேய்ச்சிட்ருக்கேன். ஸ்டீல் நார் ரொம்ப அழுக்காக தெரியுது. ஸோ அதனால் இதை ஒட்டிட்டா நம்ம துணி போட்டு துடைச்சாலும் நல்லா க்ளீன் ஆகிடுது. நான் கிச்சன் மேலே டைல்ஸ் கிட்ட ஒட்டியிருக்கல அது. ஸோ அதனால தான் இது ஒன்று ஆர்டர் போட்டேன். இன்னும் ஷார்ட் ஒர்க் இதெல்லாம் நான் வந்து போடும்போது ஒட்டும் போது காமிக்கிறேன். பிரிக்கிறதான் கஷ்டம். நல்லா கொரியர் நல்லா பண்ணியிருக்காங்க. இது டேமேஜ் இல்லாமல். இது தான் போட்டு நசுக்கி விட்ட காரணம் வந்து இது 1 வாரம் ஆகுது. நாங்கள் போட்டு வச்சுட்டேன்னா அது மேலே எல்லாம் போடுவேன், கொஞ்சம் அப்படி நசுங்கிச்சு. அண்ட் இது அதை சொல்லியிருந்ததில்ல 100 ருபீஸ் 150 ருபீஸு. 1 50 ரூபா, 2 வாங்கினா 100 ரூபா. இது ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பிரிச்சனை வீணாயிடும். நான் ஸ்டிக் பண்ணும்போது காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸ்டிக் பண்ணும்போது காமிக்கிறேன்மா. நான் கப்பு எல்லாம் வாங்கியிருந்தேன், டீ கப் மாரி வாங்கியிருந்தேன். அதான் நான் என்ன தெரியல, சரி பார்க்குறேன் ஒட்டும் போது. இது மினிமம் ஆர்டர் இது எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அங்கேருந்து க்ளீனாக ஒட்டிட்டு முடிச்சுட்டு அப்புறமா இது பண்ணுறேன். ஸோ ஓகே, இவ்வளோதான் என்னோட நான் வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் சொன்னால அதை இதெல்லாம் நல்லா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் 2 ஃபஸ்ட்டே நான் காமிச்சிட்டேன். அதுவும் ஸ்டிக்கர் தான், வால் ஸ்டிக்கர் மாரி. ஆனால் நான் எங்கள் வாலில் ஒட்ட முடியாது. எங்கள் வாலில் ஒட்டினா பிச்சுக்கும், ஏன்னா எங்கள் வால் அப்படி இருக்குது. அதனா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபுல் என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதெல்லாம் ஸ்டிக் பண்ணும்போது வீடியோ போடுறேன், அதுவும் மறக்காமல் பாருங்கள், ஓகேங்களா? பாய்.